புது வாழ்வு வழங்கும் திருப்பலியிலே இறைவன் அழைப்பில் வரும் புது உறவு, இதயம் இறங்கி வரும் இறை உறவு. ஓடும் நதிகளை கரம் கொண்டு தடுத்தால் நதிகள் நிலைத்திடுமோ? கூவும் குயில்களை குடில் கொண்டு அடைத்தால் கூவ மறந்திடுமோ? ஓடும் நதிகளை கரம் கொண்டு தடுத்தால் நதிகள் நிலைத்திடுமோ? கூவும் குயில்களை குடில் கொண்டு அடைத்தால் கூவ மறந்திடுமோ? பாவமேகங்கள் உலகினை கவர்ந்தால் பரம அன்பு குறைந்திடுமோ? பாவமேகங்கள் உலகினை கவர்ந்தால் பரம அன்பு குறைந்திடுமோ? குறைந்திடுமோ? எனின் அன்பு குரல் கேட்டு ஆலய பீடம் கூடிடுமோ? அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்திய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, நற்செய்தியை, இறை வார்த்தையை அறிவிப்பவர்களும் சரி, அறிவித்த நற்செய்தியை ஏற்று வாழ்கின்றவர்களும் சரி, பல்வேறு சவால்கள், துன்பங்கள், இடைஞ்சல்கள், இடர்பாடுகள் வரும். ஆனால் அவைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகளை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முன்மதி, கபடற்ற தன்மை, மன உறுதி, இவைகளை கொண்டு நாம் வாழ ஆண்டவர் இயேசு அழைப்பு கொடுக்கிறார். நிறைய நேரங்களில் நாம் நன்றாக வாழ்ந்தாலே அது ஒரு பெரிய சவாலான வாழ்வு. அதே நேரத்திலே நீதியோடு, நேர்மையோடு, உண்மையாக நடந்து கொள்கிற பொழுது பல இடர்பாடுகளை நாம் சந்திக்கின்றோம். ஆனால் அந்த இடர்பாடுகளை நாம் பொருட்டாக கருதாமல் உண்மையாக, நீதியாக, நேர்மையாக, நற்செய்தி கொப்ப, இறைவார்த்தை கொப்ப வாழக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த நாளிலே, அந்த அருள் வரத்தை இந்த திருப்பலி வழியாக நாம் கேட்டு செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களை என்றும் வழிநடத்தும் இறைவா, வீழ்ச்சி உற்ற உலகை திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் ஓசியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சி உற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினைப் பொருள்களை நோக்கி என் கடவுளே என்று நீ சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுரிமையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலர்வான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனானைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொழி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எபிராமிற்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். நாணம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விடுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 51. எனது
எனது தீவினை முற்றிலுமாக நீங்கும்படி என்னை தூய்மையாக்கும். எனது தீவினை முற்றிலுமாக நீங்கும்படி என்னை தூய்மையாக்கும். ஆண்டவரே, எனது வாய் என்றும் உமக்கு புகழ்தனை சாற்றிடும். ஆண்டவரே, எனது வாய் என்றும் உமக்கு புகழ்தனை சாற்றிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 16 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓய் நாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகின்றேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகும், புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூதர் சங்கங்களிடம் ஒப்படைப்பார்கள். தங்கள் கொள்கை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநரிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்படைக்கும் போது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையார் பிள்ளையையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்கப்பட மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, உண்மையாக
இறைவார்த்தையை ஏற்று நற்செய்தி கொப்ப வாழ்கிற பொழுது குடும்பங்களிலும் சரி, பணித்தலங்களில், சமுதாயங்களில், பொது இடங்களில் நிறைய நேரங்களில் நமக்கு நிறைய இடர்பாடுகள், இன்னல்கள், சவால்கள், துன்பங்கள் வரும். இது இறைவார்த்தை அறிவிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இறைவார்த்தை ஏற்று வாழ்பவர்களுக்கும் ஒரு சவாலாகவே இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் இறைவார்த்தையை அறிவிக்கின்ற பொழுது, விண்ணரசை பற்றி அறிவிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கக்கூடும் என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகிறார். அதேபோல் இன்றைய முதல் வாசகத்தில் ஓசாயா புத்தகத்திலே நாம் படிக்க கேட்டோம். குறிப்பாக மனம் மாறுதலையும், அப்படி மனம் மாறுகின்ற, தவறு செய்து மனம் மாறுகின்றவர்களுக்கு எப்பேற்பட்ட வாக்குறுதியை கடவுள் கொடுக்கிறார் என்பதையும் தெளிவுபட சொல்லுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இறையாட்சி குறித்து நாம் பேசுகிற பொழுது அது வெறும் மாற்றத்திற்கான வழிமுறைகள் மட்டுமல்ல, நிறைய எதிர்ப்புகளை நாம் சந்திக்கிறோம். எதிர்ப்புகளின் அடையாளம் இறையாட்சி என்று கூட இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்லலாம். ஏனென்றால் இயேசு ஆண்டவர் விண்ணேற்படைந்த ஒரு திருத்தூதர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். அறிவித்த பிற்பாடு நற்செய்தியை ஏற்று வாழ்ந்தவர்கள் ஏறக்குறைய 2-3 நூற்றாண்டுகள் கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு இருந்தது என்பது நாம் வரலாற்றில் திரு அவையில் படித்த ஒன்று. எந்த அளவுக்கு அது வளர்ச்சி இல்லாமல், அதாவது வெளிப்படையாகவே இல்லாத நிலையில் இருந்தது. அந்த அளவுக்கு பல இன்னல்கள், துன்பங்களை சந்தித்திருக்கார்கள் நற்செய்தியை அறிவித்தவர்களும் சரி, திருத்தூதர்களும் சரி, அதனை பின்பற்றி வாழ்ந்தவர்களும் சரி. அதே வேளையிலே நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு, எந்த அணுகுமுறையோடு வாழ வேண்டும் என்ற படிப்பினைகளையும் ஆண்டவர் இயேசு கற்றுத்தருகிறார். இன்றைய முதல் வாசகத்தை நாம் சற்று சிந்திக்கின்ற பொழுது, கடவுளை விட்டு விலகிச் சென்ற அந்த இஸ்ராயல் மக்களை எந்த அளவுக்கு மீண்டும் கடவுள் அவர்கள் மீது அளவு கடந்த பேரன்பு கொண்டு அவர்களுக்கு வழிமுறைகளை காட்டுகிறார், மன்னிக்கின்றார், ஏற்றுக்கொள்கிறார். இதையெல்லாம் நான் செய்வேன் என்று வாக்குறுதியை கொடுக்கிறார். இப்போ ஆமோஸ் இறைவாக்கினரை பார்த்தோம்னா தெரியும். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீதி, கடவுளுடைய நீதி, நீங்கள் தவறு செஞ்சால் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவீர்கள், கடவுளுடைய நீதி தலைத்தோங்கும் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் ஓசையா இறைவாக்கினர், நீங்கள் தவறு செய்கின்றீர்கள், தவறு செய்தால் கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய மன்னிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு என்று உண்டு என்ற அந்த அழைப்பினை கொடுக்கிறார். ஆக ஆமோஸுக்கு எதிர்மாறாக ஓசையா இருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே நம்ம தான் படிக்க கேட்டோம். தவறுகின்ற அந்த மக்கள் மீண்டும் மனமாறி வருகிற பொழுது கடவுள் எப்பேற்பட்ட வாழ்வை, அற்புதமான அழகான வாழ்வை, செழித்தோங்கக்கூடிய வாழ்வை கொடுப்பதை நாம் படிக்க கேட்டோம். குறிப்பாக லீலி மலர் போல் மலருவான், லெபனோனின் மரம் போல வேரூன்றி நிற்பான், நறுமணம் வீசுவான், ஒலிவ மரம் போல பொலிவு பெறுவான், கோதுமை போல் தழைத்து ஓங்குவான், திராட்சை கொடி போல் செழிப்படைவான். அப்போ இந்த இயற்கையில் விளையக்கூடிய அந்த விவசாயத்துக்குரிய எல்லாற்றையும் எடுத்து சொல்லி, தாவரங்களும் எடுத்து சொல்லி, இதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அற்புதமாக இருக்கிறதோ அதே போல் மனமாற்றம் பெற்று வருகின்ற ஒவ்வொருவருடைய வாழ்வும் அற்புதமாக, அழகாக, பிரகாசமாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் என்ற மீண்டும் கடவுளுடைய அந்த பேரன்பை காட்டும் வண்ணமாக ஓசையா இறைவாக்கினர் வழியாக கடவுள் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கின்றார். அதை தான் கடைசியாக நாம் படிக்க கேட்டோம். நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள், மீறுகிறவர்கள் அவற்றில் எழுதி வருகிறார்கள். யாரெல்லாம் செய்த தவற்றிற்கு மனமாற்றம் பெற்று வாழ்கிறார்களோ அவர்கள் குறிப்பாக ஞானம் நிறைந்தவர்களாக, ஞானம் நிறைந்தவன் உணர்ந்து கொள்ளட்டும், ஞானம் நிறைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதேவேளை பகுத்தறிவு உள்ளவர்களாக அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அப்போ இது தவறு, நாம் கடவுளுடைய வழியை பின்பற்ற வேண்டும். அந்த குற்ற உணர்வை உணர்ந்து மனமாற்றம் பெற்று நல்வழிக்கு வருகிற பொழுது அவன் ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறான், பகுத்தறிவு நிறைந்தவனாக இருக்கிறான். அதைத்தான் முதல் வாசகத்தில் கடைசி பகுதியிலே ஓசையா இறைவாக்கினர் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். ஞானம் நிறைந்தவன், அதாவது உணர்ந்து கொள்ளட்டும், பகுத்தறிவு உள்ளவன் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். இதே பின்னணியிலே இன்றைய நற்செய்தியை நான் பார்க்கிற பொழுது மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் கடந்த 3 நாட்களாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் அந்த சீடர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார், அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். நேற்றைய தினம் அந்த சீடர்களை அனுப்புகிறார், இறையாட்சியை பற்றி, விண்ணரசை பற்றி அறிவிக்க அனுப்புகிறார். இன்று அனுப்பப்படுகிற அந்த சீடர்கள் எப்பேற்பட்ட சவால்களை, துன்பங்களை, இடர்களை
சந்திக்கிறார்கள். இப்படி இடர்கள், துன்பங்கள், சவால்கள் வரும். ஆனால் இவற்றை எதிர்கொள்வதற்கு என்ன வழிமுறைகள், என்ன அணுகுமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த படிப்பினைகளையும் ஆண்டவர் இயேசு இன்று நற்செய்தியின் வழியாக கொடுக்கிறார். குறிப்பாக முதல்ல இவைகளை எதிர்கொள்வதற்கு 4 கொடைகளை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு 4 கொடைகளை அந்த சீடர்களுக்கு கொடுக்கிறார். முதல்ல நம்பிக்கை என்ற கொடையை கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த இஸ்ராயேல் மக்கள் பல்வேறு அரசியல், சமய, சமூக சூழ்நிலையினால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மெசியா வருவாரா, நமக்கு மீட்பு கிடைக்குமா, இந்த அரசியல் விடுதலை கிடைக்குமா, இவர்களோட இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா, அந்த சமய ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த சமயத்தை புகுத்துகின்ற பொழுது இதிலிருந்து விடுதலை கிடைக்குமா என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கிற அவர்களுக்கு இந்த சீடர்கள் சென்று இந்த நம்பிக்கையை விதைக்கிறார்கள். நம்பிக்கை என்ற வார்த்தையை அந்த விண்ணரசை கொடுக்கிறார்கள். இரண்டாவதாக அந்த சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதிகாரத்தை கொடுத்து பேய்களை ஓட்ட, நோய் நொடிகளை குணமாக்க, இறந்தவர்களை உயிர் பெற்றெழச் செய்ய இந்த அளவுக்கு வல்லமையை கொடுத்து இவ்வாறு செய்யுங்கள் என்று செய்து அந்த விண்ணரசை நிலைநாட்டுங்கள் என்ற அந்த அழைப்பை அதாவது அந்த சீடர்களுக்கு கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். மூன்றாவதாக அமைதியை, எந்த இல்லத்திற்கு போங்களோ அங்கு அமைதியை கொடுங்கள். ஏன்னா நிறைய நேரத்தில் அவர்களுடைய முகவாட்டமாக இருக்கிறார்கள், பல்வேறு சூழ்நிலைகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஒவ்வொரு இல்லத்திற்கும் செல்லுகிற பொழுது நீங்கள் கொடுக்கின்ற அமைதி அவர்களுக்கு ஒரு தேற்றரவையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கும் வண்ணமாக இருக்க வேண்டும் என்று அமைதியை கொடுங்கள். அமைதியை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் நிச்சயமாக அதனுடைய பலனை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். நான்காவதாக ஆவியானவரின் உடனிருப்பை கொடுக்கிறார். ஆவியானவருடைய உடனிருப்பை, எந்த நிலையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் துணையாளர் உங்களை வழி நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கின்றார்கள். இப்படி ஆண்டவர் இயேசு அவர்கள் 4 கொடைகளை கொடுத்து இன்னும் நிறைய கொடைகளை கொடுக்கிறார். இந்த 4 கொடைகளை நற்செய்தியின் வழியாக சிந்திக்கின்ற பொழுது அவர்கள் அந்த கொடைகளை தங்களுடைய நற்செய்தி அறிவிப்புக்காக பயன்படுத்தி செல்கிறார்கள். அதே நிலையில் 3 அணுகுமுறைகளை ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். இப்போ நிறைய ஈடுபடி நீங்கள் அறிவிக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட துன்பம் வரும், எதிர்ப்புகள் வரும். இந்த துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் அணுக வேண்டும் என்பதை 3 அணுகுமுறைகளை சொல்லுகிறார். அதுதான் முன்மதி, பாம்புகளை போல முன்மதி உடையவர்களாகவும், புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும், மன உறுதியோடு நாம் செயல்பட வேண்டும். நிறைய நேரங்களில் முன்மதி என்று சொல்லுகிற பொழுது அதுதான் நடைமுறை ஞானம் என்று சொல்லுவார்கள். இப்போ பாம்பு நாம் பார்க்குறோம், நம்ம அதை எதுவுமே டச் பண்ணலாம், அது பாட்டுக்கு போயிடும். நாம் போய் அதை அடிக்க போகும்பொழுது தான் அது தற்காப்புக்காகத்தான் மீண்டும் சிறிது கொத்த வருது. அப்போ இடம், பொருள், ஏவல் நிலை அறிந்து நாம் முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக கபடற்றத்தன்மை என்று சொல்லுகிற பொழுது தூய்மை. புறா என்பது ஒரு அமைதி, தூய்மையை குறிக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையில் செல்லுகின்ற இடங்களில், பணித்தலங்களில் உண்மையாகவும், நீதியாகவும், நேர்மையாகவும், தூய்மையாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த படிப்பினைகளை, அந்த அணுகுமுறைகளை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். மூன்றாவதாக மன உறுதி. நிறைய நேரங்களில் இந்த மன உறுதிக்கு எதிர்மாறான நிலையில் தான் நாம் செயல்படுகிறோம். மன உறுதி எப்போ நமக்கு பாதிக்கப்படக்கூடிய காரணிகளாக இருக்கிறது? நம்மிடம் தாழ்வு மனப்பான்மை, பயம், குற்ற உணர்வு இதெல்லாம் இருந்தால் மன உறுதியோடு நம்ம இருக்க முடியாது. நிறைய நேரங்கள் நம்முடைய குற்ற உணர்வு, நம்ம அதை செஞ்சுட்டு அதிலிருந்து வெளிவர வேண்டும், மனமாற்றத்தை பெற வேண்டும். நிறைய நேரங்களில் பயம் நம்மளை ஆட்டி படைக்கும். பயம் இருந்துச்சுன்னா அந்த மன உறுதி இருக்காது. அதே நேரத்தில் தாழ்வு மனப்பான்மை, என்னால் முடியாது, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியும், குடும்பம் இப்படி தான், பிள்ளைகள் இப்படி என்று தன்னையே தாழ்வு மனப்பான்மையை வகுத்து கொண்டால் நிச்சயமாக மன உறுதி இருக்கிறாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் எதிர்த்து போராட வேண்டும். எதிர்த்து போராடுவதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு நல்ல முறையில் நீ வாழ்வது, ஒரு வீடு கட்டி உன் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்தாவே மற்றவங்களுக்கு பொறாமையாக இருக்கும். அப்போ நல்ல முறையில் நல்வாழ்வு வாழ்வது கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை பிரதிபலிக்கின்ற பொழுது நிச்சயமாக நிறைய எதிர்ப்புகளை, நிறைய பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை நாம் சந்திக்கலாம். ஆனால் இவைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த 3 அணுகுமுறைகளை நாம் கடைபிடித்து வாழ்கிற பொழுது நிச்சயமாக நாம் வெற்றி கொள்ள முடியும். இதற்கு முன் உதாரணமாகத்தான் நாம் நிறைய பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் எப்படி இறைவார்த்தை அறிவிக்கின்றவர்கள் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் எப்படி சமாளித்தார்கள்? தூய ஆவியினுடைய உடனிருப்பு, கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். தூய ஆவி அவர்களோட உடனிருந்ததை முழுவதுமாக உணர்ந்து செயல்பட்டார்கள். குறிப்பாக எரேமியா ரொம்ப அதிகமாக துன்பப்பட்டார். கடவுளுடைய வாக்கை அறிவிக்கின்ற பொழுது அதிகமாக துன்பப்பட்டவர் எரேமியா. அதனால் 1ஆம் அதிகாரம் 7-8 பார்த்தோம்னா தெரியும். கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து அவர் மறுக்கிறார். நான் சிறுபிள்ளையே, எனக்கு பேச தெரியாது, என்னையே கூப்பிடுங்கன்னு சொல்லுகிற பொழுது அப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறார், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னோடு நான் பயணிக்கிறப்பா, நான் என்ன சொல்கிறேன்னு அதை நீ பேசு.
நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நான் சொல்கிறத நீ செய், நான் சொல்கிறத பேசு அப்படின்னு சொல்லி, நான் சொல்வதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை தேற்றுகிறார். அப்போ கடவுள் அவருடைய உடனிருப்பு அவரோடு இருக்கிறது. இன்னும் நாம் பார்க்கலாம், தானியேல் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் படித்தோம் என்றால் தெரியும். வியத்தகு ஆவி அவரிடத்தில் இருந்து, வியத்தகு ஆவி அவரிடத்தில் இருந்து, எல்லா நிலையிலும் அரசனை மிஞ்சுகின்ற அளவுக்கு கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர் தானியேல். எவ்வளவு சிங்க குகையிலெல்லாம் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, இருந்தாலும் கடவுளுடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்து எதற்கும் அஞ்சாமல் துணிவோடு செயல்பட்டார். கடவுளுடைய ஆவி அவரோடு இருந்தது. 3ஆவதாக பார்க்கிற பொழுது திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலே பேதுரு புதுமைகளை செய்கிறார். செஞ்சுட்டு நிறைய பேர் அவரை பின்பற்றுகிறார்கள், விசுவசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்த யூத மத குருமார்கள்லாம் பார்த்து, இவர் இப்படியே விட்டோம்னா நமக்கு ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு அவரை சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைத்து யூத சங்கத்தின் முன் ஒப்புவிக்கிறார்கள். அப்போ யூத சங்கத்தின் முன் ஒப்புவிக்கின்ற பொழுது அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களிடம் பேசுகிறார். தூய ஆவி முழுவதுமாக அவரை வழி நடத்துகிறார். அப்போ சிறைவாசம், நற்செய்தி அறிவிப்பு, சிறைவாசம், யூத சங்கத்தின் ஒப்புவிக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட நிலையிலும் தைரியத்தோடு, துணிச்சலோடு, மன உறுதியோடு துணையாளரின் வழியாக அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லுகிறார். அதே போல ஸ்தேவானும் அப்படி. ஏன் அன்னை கன்னிமரியால் கூட லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நான் கன்னியாயிற்று, இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்று, தயக்கம், அச்சம், கலக்கம் இருக்கிறது. கலக்கம் இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிலடும் என்று அந்த கடவுளுடைய உடனிருப்பு, தூய ஆவியின் உடனிருப்பு இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரி, இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இன்றைய காலகட்டத்தில் நாம் சிறப்பாக வாழ்ந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தையை ஏற்று வாழ்கிற பொழுது நிறைய சங்கடங்களை, துன்பங்களை சந்திக்கிறோம். ஆனால் சந்திக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக முன்மதி உடையவர்களாக, கபடற்ற தன்மை உள்ளவர்களாக, மன உறுதியோடு செயல்பட நாம் வாழ நமக்கு வேண்டிய தேவையை, ஆற்றலை, மனப்பக்குவத்தை இந்த பலியின் வழியாக கேட்டு ஜெபிப்போம். எப்படி அன்று இருந்து இன்று வரை அந்த திருத்தூதர்கள், நிறைய புனிதர்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள இறைவாக்கினர் எல்லோருமே இந்த முன்மதியோடு செயல்பட்டார்கள். அதே நேரத்தில் கபடற்ற தன்மையோடு செயல்பட்டார்கள். மன உறுதியோடு கடவுளுடைய பிரசன்னத்தை முழுவதுமாக உணர்ந்து துணையாளர் வழி நடத்தப்பட்டு அவர்கள் சிறப்பாக நற்செய்திக்காக சான்று பகர்ந்தார்கள். அதுபோல நாமும் உண்மை உள்ள, நீதி உள்ள, நேர்மை உள்ள வாழ்வை வாழ்ந்து முன்மதி உடையவர்களாக, கபடற்ற தன்மை உள்ளவர்களாக, மன உறுதியோடு வாழ, சான்று பகர நமக்கு வேண்டிய தேவை, ஆற்றலை இந்த பலியின் வழியாக கேட்டு ஜெபிப்போம். ஆமீன். காணுங்கள் பாடும் வேளை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தேன் என்னாருயிரை, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். காணுங்கள் பாடும் வேளை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தேன் என்னாருயிரை, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். காணுங்கள் பாடும் வேளை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிர் ஆற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தரமனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொள்ளவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும்பது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. அன்பான இயேசுவே, அருமையான தெய்வமே, அன்பான இயேசுவே, அருமையான தெய்வமே, உம்மோடு வாழ்ந்திட துணை தாருமே. துணை தாருமே. உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே.
உணவை தேடி அலைந்தோ எங்கள் ஆன்ம பசி தீர்த்திட செய்தார். உறவை தேடி அலைந்தோ எம்மில் உயிரை தந்து காத்தார். உணவை தேடி அலைந்தோ எங்கள் ஆன்ம பசி தீர்ந்திட செய்தார். உறவை தேடி அலைந்தோ எம்மில் உயிரை தந்து காத்தார். இனி வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்வது உம் உயிர்தானே. உணவே உயிரே வா, என் உணவே உயிரே வா. உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் எங்களை காத்து வரும் இறைவா, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்று பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. ஆமென். எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயர்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. ஆமென். போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.